ஹாய், என் பேர் ஐஸ்வர்யா. நான் சேலம்ல இருந்து வரேன். லோவர் பேக் பெயின் இருந்துச்சு. எஸ்ஐ ஜாயிண்ட்ல இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சு. அதனால மசில் ஸ்பாசம், அதனால நர்வ் இரிட்டேஷன் இதெல்லாம் ப்ராப்ளம் இருந்தது. பிரெக்னன்சில இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. டெலிவரிக்கு அப்புறமும் இந்த பெயின் ரொம்ப சிவியரா இருந்தது. நான் ஒரு டெலிவரி முடிஞ்சு 1 மந்த்லயே என் பேபி தூக்கிட்டு போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. எல்லா ஆர்த்தோ ஆகட்டும், நியூரோ சர்ஜன் ஆகட்டும் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஆனா எனக்கு இந்த சிம்டம்ஸ்க்கு ஒரு ரிலீஃபே கிடைக்கல. கடைசியா ஆயுர்வேதா மட்டும்தான் பார்க்கல அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்பதான் சரி அதுவும் போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு பிலீஃபே இல்லாம தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் 21 days இங்க இருந்தோம். அம்மாவும் நானும் இருந்தோம். 2 பேத்துக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். 21 days முடிஞ்சு நான் போகும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% ரிலீஃப் இருந்தது. பிடிச்சிருக்க ஸ்டிஃப்னஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிறது எனக்கு ரியலைஸ் ஆச்சு. பேட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அதெல்லாம் முன்னாடி இருந்தது இங்க வந்தாச்சு. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். இங்க இருக்கிறப்போ ஃபுட் ஆகட்டும், அந்த ஒரு பீஸ் காமா இருக்கிறது, எந்த ப்ரெஷரும் இல்லாமலே கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ மேக் ஷுர் நீங்க கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்க வந்துதான் கத்துக்கிட்டேன். அது அப்படியே வீட்டுக்கு போய் நம்ம ஃபாலோ பண்றப்போ ரிகவரி நல்லாவே இருந்துச்சு. இப்போ நான் செகண்ட் கோர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். 1 week இப்ப முடிஞ்சிருக்கு. எனக்கு ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ ஃபுல்லே பெயினோடவே இருப்பேன். எனக்கு ஒரு ரிலீஃபே இல்லாத ஒரு பெயின்ல தான் நான் வந்தேன். ஆனா இப்போ அப்பப்போ பெயின் இருக்குங்கிற அளவுக்கு கியூர் ஆயிருக்கு. ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். நான் ரொம்ப ஹாப்பி. ஒரு குழந்தைய பாத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன். இப்போ நான் குழந்தையும் பாத்துக்கிறேன், ஒர்க்குக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதனால டாக்டர் கோகுல் அண்ட் டாக்டர் லக்ஷ்மி மேம்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்.